இது என்னன்னு பார்க்குறீங்களா? கறிவேப்பிலை பொடி தாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு எடுத்திருக்க எல்லா பருப்புமே 2 ஸ்பூன் அளவு தாங்க எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, வேர்க்கடலை, மல்லி. நீங்கள் எள்ளு இருந்தாலும் எள்ளு சேர்த்துக்கலாங்க. உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு 5, 6 பல்லு தட்டி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. மிளகாய் 10 எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. புளி சின்ன சைஸ் அளவு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கங்க. பெருங்காயத்தூள் அரைக்கும் போது சேர்த்துக்கங்க. கருவேப்பிலையை நான் முன்னாடியே காய வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. அதனால் லைட்டாக சூடேறினா போதும். ஒரு கைப்பிடி அளவு போட்டு லைட்டாக சூடேறினதுக்கப்புறம் இதெல்லாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கங்க. இது ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வருங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். பாய்.